எல்லோருக்கும் வணக்கம். கொஞ்சம் தாய் பாசத்தை பற்றி கொஞ்சம் பேசலாம். உலகில் ஈடு இணை இல்லாதது தாய்ப்பாசம். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் குழந்தைகளை மட்டுமே தனது உயிராக எண்ணி அந்த குழந்தைகளை அன்புடன் வளர்ப்பது ஒரு தாயின் பாசம். அதற்கு நிகரானது தான் இறைவனின் பாசமும். தாயின் பாசம் நமக்கு கண் முன்னே தெரிகிறது, இறைவனின் பாசம் நமக்கு கண்களுக்கு தெரிவதில்லை. அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் இரண்டு பாசத்திற்கும் எந்தவித வித்தியாசமும் இல்லை. இறைவனின் பாசம் இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துவதற்காகவே இந்த தாய் பாசத்தை இறைவன் உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் கூட தவறில்லை. உலகத்தில் அப்படி ஒரு பாசம் இருக்கிறது, ஈடு இணையற்ற, எதையும் எதிர்பார்க்காத, குழந்தைக்காகவே வாழும் ஒரு தாயின் பாசத்தை போல் இறைவனின் பாசமும் இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காகவே தாய் பாசத்தை இறைவன் இங்கு உருவாக்கி இருக்கிறான். எனவே நான் இறைவனின் பாசத்தை புரிந்து கொள்வதற்கு முதலில் நாம் தாயின் பாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தாயின் பாசம் நமக்கு புரியும் பொழுது இறைவனின் பாசமும் நமக்கு தானாகவே புரியும். அதாவது இறைவன் பாசமானவன், அன்பானவன், நம்மை எப்பொழுதும் கண்ணும் கருத்துமாய் கவனிப்பவன் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காகவே தாயை இறைவன் படைத்திருக்கிறான். அதுக்கு அப்படி ஒரு ஈடு இணையற்ற ஒரு பாசத்தை கொடுத்திருக்கிறான். ஏனென்றால் தாயை போலவே இணையானவன் இறைவன். இறைவன் நமக்கு தாய் போலவன் என்பதை உணர்த்துவதற்காகவே தாய் பாசத்தை நமக்கு இறைவன் இங்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறான். இதற்காக இறைவனை நாம் உணர்வதற்காக. நமது மந்திரம் அன்பே சிவம், அன்புடன் வாழ்வோம், கடமையை செய்வோம், இன்புடன் வாழ்வோம், எல்லோருக்கும் உதவி செய்வோம், எல்லாம் சிவமயம். நன்றி, வணக்கம்.